அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறையின் தொடர் செய்திகளின் எதிரொலியாக எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை குறித்த விரிவான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். அரியலூர் மாவட்டத்தில் ஒரு அரசு சிமெண்ட் ஆலை மற்றும் 6 தனியார் சிமெண்ட் ஆலைகள் உள்ளிட்ட 7 சிமெண்ட் ஆலைகள் உள்ளன. இந்த சிமெண்ட் ஆலைகளுக்கு தேவையான முக்கிய மூலக்கூறான சுண்ணாம்புக்கல் அந்தந்த ஆலைகளுக்கு சொந்தமான சுண்ணாம்புக்கல் சுரங்கத்திலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றது. இதனால் பார்த்தீங்கன்னா அரியலூர் செந்துறை இடையிலான ஓட்டக்கோயில் வரையிலும் அரியலூர் ஜெயங்கொண்டம் சாலையில் விகைகாடி வரையிலும் இந்த குறுகிய இந்த சாலைக்குள் ஆயிரக்கணக்கான லாரிகள் தினந்தோறும் செல்கின்றன. மேலும் இந்த ஆலைகளுக்கு செல்லும் லாரிகளுக்கு ட்ரிப் வாரியாக ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஓட்டுநர்களுக்கும் அவர்களுக்கும் ட்ரிப் வாரியாக சம்பளம் வழங்கப்படுகிறது. இதனால் அவர்கள் லாரிகளை அதிவேகமாக கொண்டு செல்வதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். குறிப்பாக விபத்துகள் அடிக்கடி நடைபெற்றது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பேருந்தின் மீது லாரி மோதியதில் 14 பேர் உயிரிழந்தனர். மேலும் கடந்த ஆண்டு பள்ளி குழந்தைகள் சென்ற வேன் மீது லாரி மோதிய விபத்தில் 2 பள்ளி குழந்தைகள் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி வாயிலாக ஒரு ரவுண்டான முக்கிய இடங்களில் ரவுண்டான அமைக்க வேண்டும், வேகத்தடைகள் அமைக்க வேண்டும் என நாம் தொடர்ந்து செய்து கொள்ளிட்டோம். இது மாவட்ட நிர்வாகத்தை கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அப்பொழுது கிட்டத்தட்ட 6 ரவுண்டானாக்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட வேகத்தடைகள் இங்கே அமைக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து லாரிகள் அதனுடைய வேகமும் இதுவும் கட்டுப்படுத்தப்படாமல் இன்றும் சென்று கொண்டிருந்தன. மேலும் இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆசிரியர் ஒரு பள்ளிக்கு சென்ற ஆசிரியர் மீது பின்னால் டிப்பாளர் மோதியில் அவர் சம்பவத்திலே உயிரிழந்தார். இதனால் இதை தொடர்ந்து புதிய தலைமை தொலைக்காட்சியில் நம்ம இந்த லாரி போக்குவரத்து விபத்தை தடுப்பதற்கு ஒரே காரணம் தினந்தோறும் குறிப்பிட்ட நேரங்களில் லாரி போக்குவரத்தை தடை செய்ய வேண்டும் எனவும் லாரிகளில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட வேண்டும் தொடர்ந்து நாம் செய்தி வெளியிட்டோம். இது மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மாவட்ட ஆட்சியர் சரணவேல் ராஜா அவர்கள் ஒரு குழு அமைத்தார். அந்த குழுவில் காவல்துறை கண்காணிப்பாளர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் கோட்டாட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர், மேலும் லாரி உரிமையாளர் சங்கம், மேலும் ஆலை நிர்வாகம் இவர்கள் கூடி ஆலோசித்து இன்று முதல் காலை 7 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 3 மணி முதல் 5 மணி வரையும் லாரி போக்குவரத்தை தடை செய்ய அந்த குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று அரியலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனில்குமார் கிரி அவர்கள் இன்று இதற்கு உத்தரவு வெளியிட உள்ளார். அவர் உத்தரவு வெளியிட்ட பிறகு இது நடைமுறைப்படுத்தப்படும். மேலும் இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இன்று முதலே இந்த லாரி போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த லாரி போக்குவரத்து தடை செய்யப்பட்டதனால் அரியலூர் மாவட்ட மக்களிடையே இது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. புதிய தலைமுறைக்காக அரியலூரிலிருந்து செந்தில்குமார்.